என் ஸ்கூலிங் ஈரோட்டில் பண்ணேன். லாஸ்ட் இயர் நீட் ஸ்கோர் வந்து 385. ஆஃப்டர் 1 இயர் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி நாமக்கல் க்ரீன் பார்க் கோச்சிங் சென்டரில் நான் படித்தேன். இப்போ நான் வந்து ஆல் இந்தியா ரேங்க் 8 செக்யூர் பண்ணியிருக்கேன். 710 அவுட் ஆஃப் 720. ஓபிசி ரேங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்கேன். இது நான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். இதுக்கு முழு காரணமாக இருந்த டாக்டர் சரவணன் சார், குரு சார், டீச்சர்ஸ், அப்புறம் என் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன தான் ஒரு சைடு ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமாக என்னால் இவ்வளோ பண்ணியிருக்க முடியாது. இங்கே டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் ரொம்ப குவாலிஃபைடாகவும் இருந்தாங்க. எனக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. பிளானிங் எக்ஸிக்யூஷன் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. சரவணன் சாரோட பிளானிங் இல்லாமல் சீரியஸாக அது நடந்திருக்காது. அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸை, அவ்வளோ மோட்டிவேட்டடாக வச்சுருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மைண்ட் செட்டுங்கிற ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு எக்ஸாம் டைமிங் அப்போ. அது நிச்சயமாக க்ரீன் பார்க் இல்லாமல் எனக்கு கிடச்சிருக்காது. அந்த மைண்ட் செட் நல்லா உருவாக்கி தந்தாங்க. இதுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். மருத்துவத்துறையில் என்ன மாதிரி பிரிவு எடுத்து சேவையாற்றிருக்கு பொதுமக்களுக்கு? கார்டியாலஜிஸ்ட் ஆகலான் இருக்கேன். ஜிப்மர் நான் இப்போ ஜிப்மர் பாண்டிச்சேரியில் ஜாயின் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட் நான் பிஜி வந்து கார்டியாலஜிஸ்ட் ஆகலான் இருக்கேன். எப்படி தேர்வுக்கு நீங்கள் தயாரானீங்க? இப்போ சில மாணவர்கள்லாம் வந்து தேர்வை பார்த்து பயந்துட்டு தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா அது வந்து இன்ட்ரெஸ்டோடு படித்தா, நம்ம என்ஜாய் பண்ணி படித்தா அந்த மாதிரி மைண்ட் செட்டே வராது. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பேர்டனாக எடுத்து படிக்க வேணாம். எல்லாத்தையும் புரிஞ்சு நல்லா கான்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படித்தா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நல்லாவும் ஜாலியாகவும் படிக்கலாம். அதனால் எந்த தப்பு இல்லை. யாரும் பேர்டன் எடுத்து படிக்க வேணாம். ஓகே.